Hi guys, welcome to Shivlakshara. Diwali special தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இல்லை 3 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். சால்ட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் ஊற்றி தான் நான் பிசைகிறேன். தண்ணி ஊற்ற நல்லா பிசைஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது இப்படி லேயராக லேயராக இருந்தால் தான் பாதுஷா உள்ள சாஃப்டாக இருக்கும். ஸோ லேயராக வர மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பாலாக எடுத்து இந்த மாதிரி நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சுடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சுட்டோன்னே இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா அப்புறம் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா தான் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுக்க வேண்டியதான். எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். போட்டு 3 to 4 மினிட்ஸில் வச்சு எடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மிளகு தட்டை பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது உளுந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். உப்பு, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். மிளகு சீரகம் தட்டி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடுபடுத்தின எண்ணெயை போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பசைஞ்சுக்கோ. சின்ன சின்ன பாலாக எடுத்து ஒரு பிளேட்டில் நான் ஒரு கவர் கட்டி வச்சுருந்தேன். அதில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன்னா அதில் தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கலாம். இருக்கிறதுல ஈஸியான டிஷ் இது தாங்க. ஓமப்பொடி ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடுபடுத்தின எண்ணெய் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓம வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துருக்கேன். அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா புழிஞ்சு எடுக்கணும். போட்டோன்னே வந்துடும். நல்லா எண்ணெய் நல்லா சூடாகினோடனே போட்டோன்னே எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸி இது. அடுத்தது ஜாங்கிரி பார்க்கலாம். 1 கப் உளுந்தை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, ஃபுட் கலரு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரே இதில் தான் மிக்ஸ் பண்ண, ரிவர்ஸில் பண்ணக்கூடாது. ஒரே இதில் தான் பண்ணணும். ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக வராது. பண்ணிங்கன்னா ஒரே இதில் பண்ணுங்கள். அடுத்து சுகர் சிரப் பண்ணிக்கலாம். 2 கப் சுகரு, 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பாகப்பதத்துக்கு வரணும். வந்தோடனே அதில் கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இந்த சுகர் சிரப்பை தான் பாதுஷாக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சிரப்பை தான் பாதுஷாக்கும் எப்படி பண்ணணுமோ இதே மெத்தட் தான். ஒரு எண்ணெய் கவரில் நான் அந்த மாவை போட்டு சின்ன சின்ன ஜாங்கிரியாக போட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எனக்கு அந்த ஷேப் வரல, ஏதோ வராத போட்டிருக்கேன். போட்டு எடுத்து சுகர் சிரப்பில் 3 to 4 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டு இதில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.